வணக்கம். இது பரிதி ஊடகத்தின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். குற்ற புலனாய்வு பிரிவினர் என்னை துன்புறுத்துகின்றனர், குற்றம் சுமத்தும் பியோமி. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஆதரவு வேண்டாம் என கூறியிருந்தால் ரூபாவின் பெறுமதி வலுவிழந்திருக்கும், ஜனாதிபதி தெரிவிப்பு. மக்கள் போராட்டத்தை குழப்ப சதி, மோசடிகளை மறைக்க பின்னணியில் கேதீஸ்வரன். தொடருந்தில் மோதுண்டு இரு பாடசாலை மாணவர்கள், வைத்தியசாலையில் அனுமதி. மாமியாரை கூறிய ஆயுதத்தால் வெட்டி படுகொலை செய்த மருமகள். வவுனியாவில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவர் மாயம். ஜாழ் வைத்தியசாலைக்குள் அதிரடியாக நுழைந்த போலீசார், மக்களின் எதிர்ப்பால் பின்வாங்கிய போலீசார். ஜாழில் ஆரம்பமான கண்டன ஆர்ப்பாட்டம். ஜாலில் திருமணமாக 20 நாட்களில் பெண்ணுக்கு நேர்ந்த கதி. இனி தொடர்வன விரிவான செய்திகள். குற்ற புலனாய்வு பிரிவினர் என்னை துன்புறுத்துகின்றனர் என பிரபல மாடல் அழகி பியூமி கன்சமாலி குற்றம் சுமத்தியுள்ளார். அத்தோடு தமது உள ஆரோக்கியத்திற்கு கேடு விளைவிக்கும் வகையில் குற்ற புலனாய்வு பிரிவினர் செயற்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். தனது முகநூலில் பியூமி பதிவொன்றை இட்டதன் மூலம் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளதுடன், போதைப்பொருள் குற்றச்செயல் சம்பவம் ஒன்றில் தொடர்புபடுத்தே வேண்டுமென்று திட்டமிட்டு முயற்சிக்கப்படுவதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். மோட்டார் வாகனத்தை விற்பனை செய்து ஓராண்டு காலம் கடந்துள்ளதாகவும், குறித்து வாகனத்தை வைத்திருந்த நபர் மீது போதைப்பொருள் குற்றச்சாட்டு சுமத்தி கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இவ்வாறு கைது செய்யப்பட்ட நபரின் மனைவி தனது பழைய நண்பி எனவும், இதனால் தவணை அடிப்படையில் வாகனத்திற்கு பணம் பெற்றுக்கொள்ள இணங்கியதாகவும் குறிப்பிட்டுள்ளார். 50 லட்சம் ரூபாய் பணம் வழங்கியதாகவும், இன்னமும் 50 லட்சம் ரூபாய் பணம் வழங்கப்பட வேண்டியுள்ளதாகவும், கொடுக்க வேண்டிய தொகை நிலுவையில் இருப்பதாகவும், இதனால் வாகனம் இன்னமும் தமது பெயரிலேயே இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். வாகனம் ஒன்றை விற்பனை செய்யும் போது அவர்களின் ஜாதகத்தை பார்த்து விற்பனை செய்ய நேரிட்டுள்ளதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளதுடன், கோட்டாபய ராஜபக்ஷ பயன்படுத்திய வாகனத்தை கொள்வனவு செய்ததன் காரணமாக தாம் இன்னமும் பிரச்சினைகளை எதிர்நோக்க நேரிட்டுள்ளதாகவும், 100% தாம் நிரபராதி எனவும், போதைப் பொருட்களை விற்பனை செய்யவில்லை எனவும் பியூமி ஹன்சமாலி தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஆதரவு வேண்டாம் என கூறியிருந்தால் ரூபாவின் பெறுமதி வலுவிழந்திருக்கும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவிக்கின்றார். இந்நிலையில் பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹித அபேகுணவர்தனவின் அரசியல் பிரவேசத்திற்கு 27 வருட பூர்த்தியை முன்னிட்டு களத்துறையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டார். மொட்டு கட்சியின் ஆதரவு வேண்டாம் என்று கூறி சென்றிருக்கும் பட்சத்தில் இன்று என்ன நடந்திருக்கும்? ரூபாவின் பெறுமதி 450 ரூபாவை விடவும் அதிகரித்து வலுவிழந்திருக்கும். எரிபொருள் இல்லை, தேங்காய் எண்ணெய் கூட இருந்திருக்காரு என அவர் கூறினார். அத்துடன் அனைத்து கட்சிகளின் கூட்டங்களிற்கும் தனக்கு இன்று செல்ல முடியும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவிக்கின்றார். மேலும் ஐக்கிய தேசிய கட்சி கூட்டத்தில் கலந்து கொள்ள முடியும், பொதுஜன பெரமுன கூட்டத்தில் கலந்து கொள்ள முடியும். நேற்றிரவு ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர்களுடனேயே இருந்தேன். எனக்கு தேவையென்றால் அந்த கூட்டத்திற்கும் என்னால் செல்ல முடியும். என்னை விரட்டியடிக்க யாருமில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் செயற்பாடுகளை மீள ஆரம்பிப்பதற்காக தென்மராட்சி மக்களால் முன்னெடுக்கவுள்ள போராட்டத்தை குழப்பும் வகையில் வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினரை யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார பணியாளர் ஆறுமுகம் கேதீஸ்வரன் தூண்டிவிட்டுள்ளதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது, சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் ஏற்பட்டுள்ள குழப்ப நிலையை தீர்த்து வைத்தியசாலையின் செயற்பாடுகளை மீள ஆரம்பிக்க வேண்டும் என தென்மராட்சி மக்களினால் நாளை திங்கட்கிழமை போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. குறித்த போராட்டத்தை குழப்பும் வகையில் யாழ்ப்பாணத்தில் உள்ள ஏனைய ஆதார வைத்தியசாலைகளின் செயற்பாடுகளை ஸ்தம்பிக்க செய்யும் நோக்கில் அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட்டு வருவதாக நம்பத்தகுந்த வட்டாரங்கள் மூலம் தகவல்கள் வெளியாகியுள்ளது. யாழ் பிராந்திய சுகாதார பணிப்பாளர் வைத்திய கலாநிதி ஆறுமுகம் கேதீஸ்வரன் மீது சாவகச்சேரியின் ஆதார வைத்தியசாலையின் பதில் வைத்திய ரட்சகர் அர்ச்சுனா பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வரும் நிலையில், அவரை அகற்றுவதன் மூலம் தனது ஊழல் மோசடிகளை மறைப்பதற்காக வைத்திய அதிகாரிகள் சங்கத்தை தூண்டிவிடுவதாக வைத்தியத்துறை சார்ந்தவர்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றனர்.
அம்பலாங்குடி தொடருந்து பாதையில் பேசிக் கொண்டிருந்த பாடசாலை மாணவரொருவரும் தொடருந்தில் மோதுண்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அம்பலாங்குடி போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்த சம்பவம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை மாலை 7 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. விபத்தில் காயமடைந்தவர்கள் 17 வயதுடைய அம்பலாங்குடியில் உள்ள 2 பிரதான பாடசாலைகளில் கல்வி கற்கும் மாணவர்கள் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த மாணவன் அம்பலாங்குடி ஹிரேவத்த பிரதேசத்தில் வசிப்பவர் எனவும் மாணவி அம்பலாங்குடி தெல்துவ பிரதேசத்தை சேர்ந்தவர் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்தில் மாணவன் பலத்த காயமடைந்துள்ளதுடன் மாணவிக்கு கீறல்கள் மட்டுமே ஏற்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். தொடர்ந்து விபத்தில் சிக்கிய பாடசாலை மாணவன் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட போது சுய நினைவின்றி இருந்ததாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். வயோதிப மாமியாரை கூறிய ஆயுதத்தால் வெட்டி படுகொலை செய்துவிட்டு தனது குழந்தைகளை பணைய கைதிகளாக பிடித்து வைத்திருந்த பெண்ணொருவரை கம்பளி கொட்கலை போலீசார் கைது செய்துள்ளனர். குறித்த கைது நடவடிக்கையானது நேற்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது. இதன்போது உளப்பெணி தோட்டத்தில் வசித்து வந்த 5 பிள்ளைகளின் தாயான ஜோதி என்ற 78 வயதுடைய வயோதிப பெண்ணே மருமகளால் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். ஜாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த 32 வயதுடைய சந்தேக நபரான குறித்த பெண் திருமணம் முடித்து உளப்பெணி தோட்டத்தில் வயோதிப மாமியார் மற்றும் தனது 7 மற்றும் 4 வயது பிள்ளைகளுடன் வசித்து வந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். மேற்படி கொலை சம்பவம் நேற்று நள்ளிரவு 12 மணியளவில் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சம்பவத்தில் மூர்க்கத்தனமாக வெட்டப்பட்டு உயிருக்கு போராடிய வயோதிப பெண்ணை அயலவர்கள் வைத்தியசாலையில் அனுமதித்தை அடுத்து போலீசாருக்கு அறிவித்துள்ளனர். இதனையடுத்து இரவு 1 மணியளவில் சம்பவ இடத்திற்கு போலீசார் விரைந்த போது சந்தேக நபரான பெண் வீட்டினை மூடிக்கொண்டு தனது குழந்தைகளின் கழுத்தில் கத்தியை வைத்து அச்சுறுத்தி போலீசாரை நெருங்க விடாமல் தடுத்துள்ளார். இந்நிலையில் போலீசார் யாழ்ப்பாணத்தில் வந்த சந்தேக நபரான பெண்ணின் கணவருடன் தொடர்பு கொண்டு பெண்ணிடம் கலந்துரையாடி நேற்றைய தினம் அதிகாலை கைது செய்துள்ளனர். வவுனியா கோவில் புதுக்குளம் பகுதியைச் சேர்ந்த இளம் மனைவியொருவரையும் அவரது 2 பிள்ளைகளையும் காணவில்லை என கணவர் வவுனியா காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் 32 வயதான அபிராமி எனும் பெயருடைய குறித்த மனைவி அவரது பிள்ளைகளான ஹம்சனா எனும் 11 வயதுடையவரும் மற்றும் சன்சிகன் எனும் 8 வயதுடையவரும் கடந்த வியாழக்கிழமை பாடசாலைக்கு அழைத்து சென்றுள்ளார். இருப்பினும் குறித்த 2 மாணவர்களும் பாடசாலைக்கு செல்லவில்லை எனவும் மனைவியும் வீடு திரும்பவில்லை என்றும் அத்தோடு தானும் உறவினர்களும் பல இடங்களில் தேடிய நிலையில் அவர்கள் மூவரும் வீடு திரும்பவில்லை என கணவன் தெரிவித்துள்ளார். இதையடுத்து மனைவியையும் 2 பிள்ளைகளையும் காணவில்லை என கணவர் வவுனியா காவல்துறையில் முறைப்பாடு செய்துள்ளார். இது தொடர்பான தகவல் கிடைத்தால் 07652738660 எனும் தொலைபேசி இலக்கத்திற்கோ அல்லது வவுனியா காவல்துறையினருக்கோ தெரியப்படுத்துமாறும் கோரப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜாழ் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் வைத்திய அத்தியட்சகரான அர்ச்சுனாவை இரவோடு இரவாக கைது செய்ய வந்த போலீசார் மக்களின் பாரிய எதிர்ப்பை அடுத்து அவரை கைது செய்யவில்லை. இந்த தகவல் பற்றிய விடயங்கள் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் தற்போது சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் வைத்திய அத்தியட்சகரான அர்ச்சுனாவை போலீசார் கைது செய்வதற்கு தயாராக இருப்பதாக தகவல் வெளியாகிய நிலையில் வைத்தியசாலைக்கு முன்பாக பொதுமக்கள் கூடியுள்ளனர். இந்நிலையில் வைத்திய அத்தியட்சகரான அர்ச்சுனா வைத்தியசாலையை விட்டு வெளியேற முயற்சிப்பதை அடுத்து மக்கள் அவரை வழிமுறைக்கின்றனர். ராமநாதன் அர்ச்சுனாவை கைது செய்வதற்காக சாவகச்சேரி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி மற்றும் மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஆகியோர் வைத்தியசாலைக்குள் உள்ளனர். வைத்தியசாலையின் பிரதான மின் கட்டமைப்புகள் துண்டிக்கப்பட்டுள்ளதாக வைத்தியசாலையில் இருந்த ஊடகவியலாளர்கள் பலவந்தமாக வெளியேற்றப்பட்டுள்ளனர். ஜாழ்ப்பாணம் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் முன்னேற்றத்தை வலியுறுத்தியும் வைத்திய பணிகளை உடன் வழமைக்கு திரும்ப வலியுறுத்தியும் முன்னெடுக்கவுள்ள கடமைக்கான மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் சற்று முன்னர் ஆரம்பமாகியுள்ளது. குறித்த கண்டன ஆர்ப்பாட்டமானது இன்று காலை 8 மணியளவில் ஆரம்பமாக தீர்மானித்திருந்த நிலையில் சற்று முன்னர் ஆரம்பமாகியுள்ளது. கண்டன ஆர்ப்பாட்டம் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் முன்னேற்றத்திற்காக செயற்பட முனையும் புதிய வைத்திய அத்தியட்சகருக்கு எதிராக முன்னெடுக்கப்படும் சதிகளை உடைத்தெறியவும் வைத்தியசாலையின் பணிகளை உடன் வழமைக்கு திரும்ப வலியுறுத்தியும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கும் கடையடைப்புக்கும் சாவகச்சேரி பொது அமைப்புகள் மற்றும் பொதுமக்களால் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அத்தோடு சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் வைத்திய அத்தியட்சகரான அர்ச்சுனாவை இரவோடு இரவாக கைது செய்து வந்த காவல்துறையினர் மக்களின் பாரிய எதிர்ப்பை அடுத்து அவரை கைது செய்யாமையும் குறிப்பிடத்தக்கது.
ஜாலில் திருமணமாகி 20 நாட்களே நிறைவடைந்த நிலையில் இளம் பெண் ஆசிரியொருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவம் நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளதுடன் தம்புவத்தி ஏழாலை மேற்கு பகுதியில் வசித்து வந்த 28 வயதுடைய சபேஷ் பிரவீனா என்ற இளம் குடும்ப பெண்ணே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த ஆசிரியை நுவரெலியா மாவட்டத்தைச் சேர்ந்தவர் என்பதுடன் வட்டவள குயில்வத்தை மகா வித்தியாலயத்தில் ஆசிரியராக கடமையாற்றி வந்த நிலையில் யாழ்ப்பாணம் ஏழாலை பகுதியைச் சேர்ந்த ஒருவரை திருமணம் செய்துள்ளார். இதன் அடிப்படையில் கடந்த மாதம் 24ஆம் தேதி திடீரென அவருக்கு சுயஈனம் ஏற்பட்டுள்ள நிலையில் இதையடுத்து அவரை வைத்தியசாலையில் அனுமதித்த வேளை எலும்பில் புற்றுநோய் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து நேற்றைய தினம் அவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். மேலும் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டதுடன் உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் நேற்றைய தினம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.